பொதுவாக வந்து மாட்டோட இயல்பு வந்து இயல்பு குணம் தான். நம்ம என்னதான் நான் கற்றுக் கொடுக்குறது நீங்கள் கற்றுக் கொடுக்குறதெல்லாம் மாட்டுக்கு கிடையாது. அது பிறப்புலேயே அதோட இயல்பாக அந்த விளையாட்டுன்றது மாட்டில் இருக்கணும். அந்த வச்சு தான் மாடுங்க வந்து நம்ம இது பண்ணுறது. இதில் எதுக்கோசம் அந்த அந்த 3 மாதம் தயார் நிலையை கொடுக்குறோன்னா மாட்டுங்களுக்கு ஸ்டாமினா வேணும். இப்போ நம்ம எல்லாம் பார்க்குற ஜல்லிக்கட்டு வந்து டிவிக்கு முன்னாடி பார்க்குற ஜல்லிக்கட்டுக்கும் அங்கே நடக்கிற ஜல்லிக்கட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அந்த வித்தியாசங்கள் பார்த்திங்கன்னா பிறவாடின்னு பார்த்திங்கன்னா டோக்கன் படி தான் மாடை அடைக்கணும். இப்போ முன்னெல்லாம் தள்ளுவாடி இருந்தது, இப்போலாம் மேக்ஸிமம் எல்லா இடமும் குறைஞ்சிச்சு. அந்த டோக்கன் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 800லேருந்து அதிகபட்சம் 800 மாடு வரையும் தான் அடைக்க முடியுன்ற கண்டிஷனில் நம்மளுக்கு 600 டோக்கன் 700 டோக்கன் நம்ம இங்கேருந்து போகிறோம். நம்மளுக்கு டோக்கன் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதில் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணி போகிறோம். 600 டோக்கன் கிடைக்க சொல்லி குறைஞ்சபட்சம் மாடு ராத்திரி காலையில் அதிகாலையில் ஒரு 4 மணிக்கு ஏற்றோன்னா நம்ம மாடு வெளியே வர்றது ஈவினிங் 12 மணி நேரம் குறைஞ்சபட்சம் மாடு நிற்கணும். அப்போ அந்த நிற்கிறதுக்கான ஸ்டாமினா அந்த மாட்டுங்களோட உடம்புல இருக்கணும். அந்த ஸ்டாமினா கோசம் அது வெளியே வர வேகத்துக்கோசம் அந்த இதுனாக்கண்டி மற்றபடி இது கொடுத்ததுனால தான் மாடு விளையாடிச்சேன்னா அதெல்லாம் கிடையாது. அது ஒரு பிறப்புலேயே வர்றது. இது வந்து அதோட ஸ்டாமினா உடம்புக்கு நிற்கிறதுக்கு நடக்கிறதுக்கு மாடு டயர்டாகாமல் இருக்குது. இப்போ அந்த 3 மாத காலத்தில் சத்தான ஆகாரங்கள் கொடுத்து அது உடம்பு மெயின்டைன் நார்மலாக வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து வெறும் தீவனம் வைப்போம். அந்த நேரத்தில் நம்மளால் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கோசம் நம்ம கொஞ்சம் தீவன வகைகள் இப்போ கம்மியாக வைப்போம். இப்போது நம்ம காம்படிஷன் போகிறாங்களே, ஜிம்மில் காம்படிஷன் போகிறாங்களே, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்படிஷன் டைமில் அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் எடுப்பாங்க, ஒர்க் அவுட் நிறைய கொடுப்பாங்க. அது வரையும் நார்மலாக அவங்க பாடியை மெயின்டைன் பண்ணுறது ஜென்ரல் ஒர்க் அவுட். அந்த காம்படிஷன் டைமில் மட்டும்தான் ஹெவி ஒர்க் அவுட் கொடுப்பாங்க, ப்ரோட்டீன்ஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இவங்களும் அந்த டைமுக்கு அவங்களுக்கு ஸ்டேஜுக்கு போகிறது அதுக்கு தயார் பண்ணுறது.